கடவுளுடைய தெய்வீக பராமரிப்பு 5ஆம் அதிகாரத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். கடவுள் இந்த உலகத்தை படைச்சு மாத்திரவில்லை, அவர் வல்லமையா பராமரிக்கிறார். இந்த உலகத்தினுடைய எல்லா செயல்களும் எல்லா படைப்பும் அவரோட தொடர்புல இருக்குது. வானத்திலையும் பூமியிலையும் சமுத்திரத்திலையும் அவர் என்ன நினைக்கிறாரோ அவருடைய நீதியை ஞானத்தை வல்லமை எல்லாத்தையும் அதில் காட்டுறாருன்னு பார்க்குறோம். அவர் மாறா தன்மையுடன் செயல்படுறதுனால அவருக்கு எதுவும் இந்த உலகத்துல ஆச்சரியமோ அதிசயமோ கிடையாது அப்படின்றத பார்க்கிறோம். அதே மாதிரி அவர் சுய விருப்பப்படி எல்லா படைப்பையும் நிறுத்தவும் முடியும், இயல்புக்கு மாறா செயல்படுத்தவும் முடியும், வல்லமையை காட்டவும் முடியும்ன்றத நம்ம பார்த்தோம். 4 பார்த்தோம் நினைக்கிறேன். 4வது பாயிண்ட் பார்த்தோமா? 4வது பார்த்தாச்சு. மனுஷன் பாவத்தில் விழுந்தாலும், பிசாசு பாவம் செஞ்சாலும், உலகம் அவரை எதிர்த்தாலும், உலகத்தினுடைய மனிதர்கள் கடவுளை நிராகரித்தாலும், அவங்க எல்லாரையும் கடவுள் மேற்கொண்டு இந்த உலகத்தினுடைய பாவத்தையும் துன்மார்க்கத்தையும் வீழ்ச்சியையும் கடவுள் தனது மகிமைக்கென்று பராமரித்து வருகிறார். இதான் பார்த்தோம். 4 பாயிண்ட் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு அதில் 5, 6, 7 3 பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ 5வது பாயிண்ட்டு 23வது பக்கத்துல 5வது பாயிண்ட். தெய்வீக பராமரிப்பு. மகா ஞானமும் நீதியும் கருணையும் உள்ள கடவுள் தன்னுடைய மக்களை அடிக்கடி பலவிதமான சோதனைக்குள்ளாக்க, இவ்விதமாகவும் வேறு பலவிதங்களிலும் அவருடைய நீதியுள்ள பரிசுத்த நோக்கங்கள் நிறைவு பெறுகின்றன. இப்போ இந்த 5வது பாயிண்ட்ல இந்த பராமரிப்புல ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாங்க. அதை பாருங்க, திரும்ப வாசிச்சதுல என்ன சொல்லுதுன்றதை சொல்லுங்க. எங்க போட்டிருக்கு அந்த மாதிரி மக்களை அடிக்கடி பலவிதமான சோதனைக்குள்ளாக போகும்போது அவர் தங்களுடைய சொந்த இதயத்தின் பாவத்தை அறிந்து கொள்ளவும் அனுமதிக்கிறார். பாவத்தை அறிந்து கொள்வதற்காக. நீங்க பாவம் செஞ்சனால சோதனை இல்லை, பாவம் செஞ்சனால சோதனை கிடையாது. நீங்க எப்படிப்பட்ட பாவின்னு தெரிஞ்சதுக்காக சோதனை. உங்க இருதயம் எவ்வளவு மோசம்ன்றதை நீங்க தெரிஞ்சதுக்காக சோதனை. நான் செஞ்ச பாவத்தை எனக்கு உணர்த்துறாரு, அதை வெளிப்படுத்துறாரு. நான் செஞ்சுட்டு நான் திமுறா இருக்கிறேன், ஆனா அது நம்ம எதுவுமே செய்யலைன்ற மாதிரி நான் இருக்கிறேன். ஆனா அந்த கடவுள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துறாரு. சோதனை மூலமா வேதனை மூலமா எனக்கு வெளிப்படுத்தி அதை மன திரும்பு அப்படின்னு சொல்றாரு. தாவீது கூட அந்த ஒரு பாவம் செஞ்சுட்டு அவர் பச்சை பாட்டை செஞ்சதை அதை பாவமாவே நினைக்கல. அவர் அதை ஜெபம் பண்ணிட்டு கடவுள் முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான். ஆனா கடவுள் உணர்த்துறாரு பாருங்க, அப்பதான் அவனுக்கு அப்படியே கொலைய நடுங்குது. ஐயோ நம்ம செஞ்சது பெரிய தவறு அப்படின்னு. அது போல நம்ம செய்யற பாவம் நமக்கே தெரியாது, ஆனா கடவுள் அந்த இதை நமக்கு வேதனையும் சோதனையும் கொடுத்து அவனும் பட்டான், விரதம் இருந்தான், உட்கார்ந்தான், அப்படி அழுதான் துக்கிட்டு. அது போல நம்மளும் அழுகுறோம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணத்துக்கும். ஆனா மனம் திரும்புறதுக்கு நம்ம மனம் வரமாட்டேங்குது. கடவுள் அதை மாத்துன்னு சொல்றாரு. அதுக்குதான் நமக்கு சோதனையும் வேதனைன்றாரு. இது வெளியில இருக்கிறவங்கள, அதாவது வேதத்துல இருக்கவங்கள பார்த்து நம்மளும் மனம் திரும்பணும். நமக்குள்ள சோதனையும் கடவுள் கொடுத்திருக்கிறாரு, அனுமதிச்சிருக்கிறாரு. ஆனா என்னோட பாவத்தின் மித்தமா தான் அந்த சோதனையும் வேதனையும்ன்றதை நான் அறிஞ்சிருக்கிறேன். மனம் திரும்பணும். கடவுளுடைய பராமரிப்பு பார்க்கணும். உலகத்துல கடவுள் எப்படிலாம் செயல்படுறாரு, அதுல ரொம்ப சிறப்பா இந்த முழு உலகத்திலையும் கடவுள் வித்தியாசமான வழிகள்ல பராமரிக்கிறாருன்னு சொல்றாரு. எல்லாரையும் ஒரே மாதிரி கடவுள் செயல்படுத்துறது இல்லை. இந்த 5வது பாயிண்ட்ல அவர் ரொம்ப குறிப்பிட்டு அவருடைய மக்களை எப்படி பராமரிக்கிறான்னு சொல்றார். நான் தெரிந்து கொண்ட மக்களுடைய வாழ்க்கையில அவர் தான் அது சொல்லும், மகா ஞானமும் நீதியும் கருணையும் உள்ள கடவுள் சொல்லி ஆரம்பிக்கிறார். கடவுள் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஞானமா நீதியா கருணையா இருக்கிறாரு. அதுல இந்த பராமரிப்புல 5 விதமான செயலை செய்யறாரு. 5 விதமான செயல்ல ஏன் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் சோதனைக்குள்ளாக போறாங்கன்னு சொன்னா, முதல்ல நான் கடவுளை அறிஞ்சிருக்கிறேன், அப்பெல்லாம் எனக்கு சோதனை வரக்கூடாது. நான் கடவுளை அறிஞ்சிருக்கிறேன், எனக்கு கஷ்டம் வரக்கூடாது. நான் கடவுளை அறிஞ்சிருக்கிறேன், நான் நிம்மதியா இருக்கணும்னு மனுஷன் நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றான், அவர் தெரிந்து கொண்ட மக்களுக்கு அவர் சோதனையை கொடுக்குற. ஆபிரகாம் என்ன சொல்றாரு, உன் பிள்ளைய போய் தகன பலியா பலிவிடு. அதுக்கு அவன் பாவமோ அவன் சுபாவமோலாம் காரணம் இல்லை. அவனை ஒரு நோக்கத்துக்காக அவனுக்கு சோதனையை கொடுக்குற. இப்போ யோபுடைய வாழ்க்கையில சோதனையை விசுவாசம் கொடுக்க வைக்கிறார். அதுக்கு காரணம் பாவம் பைபிள் எங்கே நமக்கு சொல்றாங்களா?
சில சோதனைகளை கடவுள் மனிதனுக்கு கொடுத்து, அந்த சோதனை வந்து எப்பயுமே ஒரே காரணம் தான், பாவத்தினாலதான் சோதனை, நம்ம முடிவு கட்ட முடியாது. இன்னொரு சோதனை வந்து நம்மளை வளர செய்கிறது, சோதனை வந்து தாழ்மைப்படுத்துறது, நம்ம ஒரு மேம்போக்கா சொல்லாம ஒவ்வொரு முறையும் சோதனையினுடைய அடிப்படையான காரியத்தை பார்க்கும் பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டவுடைய மக்கள் வாழ்க்கையில் 5 காரியத்தை செய்கிறார். 1, அவனுடைய சொந்த பாவத்தை அறியணும். ஆபிரகாமுக்கு பிள்ளையை ஒப்பு கொடுக்க சொல்றாங்கன்னா, அவன் இருதயத்துல கடவுளை நேசிக்கிறானா பிள்ளையை நேசிக்கிறாங்க அவன் தெரியும். கடவுள் அவனை நேசிக்கிறது எவ்வளவு ஆழமானது, கடவுள் அவனுக்கு ஜீவனை கொடுத்து நேசிக்கிறான்னு புரியறதுக்காக தான் அவனுடைய மகனை ஜீவனை கொடுக்க வச்சார். எங்கிருந்து அவனை மீட்டெடுக்கப்படுவாங்க. அதே மாதிரி இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் அழைச்சிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு தாகத்திலையும் ஆகாரம் இல்லாமல் கடவுளாக நடத்துக்கிறாரு. சோதனை ஏன் அதை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவர்கள் எவ்வளவு இச்சை கொண்டவர்கள், அவர்கள் எவ்வளவு எதிர்த்து வாழக்கூடிய மக்களை போல இருக்கிறாங்கன்றதை உணர்ந்து மனம் திரும்புவதற்காக செய்கிறார். இப்போ என் வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும் பொழுது முதல்ல அது நான் யாருன்றதை காட்டுது. சோதனையில் நான் எவ்வளோ நன்றி கட்டவேன், நான் எவ்வளோ உண்மையற்றவன், நான் எவ்வளவு பொய்காரேன், நான் எவ்வளவு கடவுளுக்கு எதிராக வாழ்கிறவங்க தான் முதல் விஷயமா எனக்கு எல்லா சோதனைகளையும் பார்க்கும்போது 5 விஷயத்தை சொன்னேன். யோபுக்கு அவனை யாருன்னு காட்டுறாரு. அவன் நீதிமான் உத்தமே சன்மார்க்கான் அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், மக்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் அதே நீதிமான் சன்மார்க்கான் இக்கட்டு வரும் பொழுது அவன் கடவுளை தூசிக்கவும் முடியும், கடவுளை கேள்வி கேட்கவும் முடியும் அப்படின்றத அவனுக்கு உணர்த்துறார். எந்த மனிதனும் கடவுளுக்கு முன்பாக மேன்மை பாராட்டாதபடி எல்லா மனிதனுடைய பாவ இருதயத்தை அடைந்து கொள்ளும்படியா சொல்ற. 2வது, சோதனையின் மூலமான பாவத்துக்கான தண்டனையை காட்டுறாரு. கடவுள் நமக்கு சோதனை கொடுக்கும் பொழுது நம்ம பாவம் சொல்றது மட்டும் நம்ம பாவத்துக்கு தண்டனையும் கொடுக்குறாரு. நம்ம செஞ்ச பாவத்துல இருந்து அந்த பாவத்தினுடைய விளைவுகளுக்கான தண்டனையை நாம அனுபவிக்காம கடவுள் விட்டுறது. நீங்க என்னதான் அறிக்கையிட்டாலும், என்னதான் மன்னிப்பு பெற்றாலும் தண்டனை அனுபவிச்சுதான். பச்சைபாட்டை உபச்சாரம் பண்ணி அந்த குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை உயிர் வாழும் அவன் உபவாசிச்சு அழுகுறான். அவன் ஒரு செத்து தான் போச்சு. அவனுக்கு அந்த வலி வேதனையும் கடவுள் கொடுக்குறான். ஏன்னா அவன் ஒருத்தனை கொண்டுட்டான். பச்சைபாலுடைய புருஷனை கொண்டு அந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான். இப்போ அந்த வலியை இவன் உணரணும்ல, அவன் எவ்வளோ காயப்பட்டான்னு நமக்கு தெரியலை. அதனால இவன் பிள்ளையை கொண்டு இவனுக்கு அந்த வலியை கடவுள் ஏற்படுத்துறான். யோசேப்பு வந்து அவருடைய சகோதரர் குழியில போட்டு அவனை குடும்பத்தை விட்டு விரட்டிட்டாங்க. கடவுள் அவனை உயர்த்தி அந்த சகோதரர்கள் பஞ்சத்துல கொண்டு வந்து யோசேப்புடைய காலை விழ வைக்கிறார். அவமானம், சிறைச்சாலை, வலி இதெல்லாம் அவன் பெற்றான். இப்போ அந்த சகோதரர்கள் பெறுன்றதுக்காண்டி கடவுள் அவங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். இப்படி கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட வாழ்க்கையில அவர் சோதனையை அனுமதிக்கிறது. பாவத்தை அறியணும், பாவத்துடைய தண்டனை அறியணும். அசைவாண்ட பாவம் பண்ணிட்டு அந்த பிள்ளை செத்த உடனே அடுத்த விபச்சாரத்துக்காக போல அடுத்தால ரொம்ப கவனமா தன்னை பாதுகாக்க முற்பட்டான். பாவத்துக்கான தண்டனையை கடவுள் தான் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுக்கறது. பாவத்தினுடைய தண்டனை எவ்வளவு, நீ செய்யற பாவம் உன்னை எவ்வளவு தூரம் அழிச்சிடும். அதே மாதிரி இக்கட்டு சோதனை வரும்போது நீ மறுபடியும் விழுந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காண்டியே கடவுள் அதுக்கான தண்டனைகளை கொடுக்குறார். ஒரு பொய் சொல்லியிருக்கோம், அந்த பொய் ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தி நமக்கு எதிராக வந்துருச்சு. இனிமேல் நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஒரு சின்ன ஒரு திருட்டு, ஒரு சின்ன ஒரு தவறான பார்வை, ஒரு பரியாசமான வார்த்தை, அதனுடைய விளைவுகள் மூலமா கடவுள் ஒரு புறம் மன்னிக்கிறாரு, ஆனால் நம்மளை சிக்ஷிக்காம போறது. பெரிய குடிகாரனா இருந்த ஆண்டவர் அறிஞ்சதுக்கு அப்புறம் குடியினால அவன் உடம்பு பாதிக்கப்பட்டதுன்னு அவர்கள் உலகத்தர மாட்டார். அந்த குடி பழக்கத்திலிருந்து கடவுள் உணர்ந்து அவன் காப்பாற்றுறாரு. ஆனால் அவன் ஏற்கனவே குடிச்ச அந்த குடிப்பழக்கத்தினுடைய சரீர வலியை அவன் பெற்றுதான் ஆகணும். அந்த வலியும் வேதனையும் அவன் பெற்றுதான் ஆகணும். நம்ம மதியீனமாக எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, நேரம் விசுவாசி அவிசுவாசியை திருமணம் பண்ணிடுவான், முடிவு தவறான முடிவு. ஆண்டவர் அந்த பாவத்தை மன்னிக்கிறார் அவன் மனம் திரும்பும் பொழுது. ஆனால் அந்த அவிசுவாசினால் அவன் பட வேண்டிய பாடுகளை அவன் பட்டுதான் ஆகும், அந்த உபத்திரவத்தை பட்டுதான் ஆகும். முடிவு தவறாக எடுக்கும்போது அதனுடைய விளைவுகள் தவறாக ஆகும். வாழ்க்கையில இந்த மாதிரி நம்மளுடைய பாவங்களுக்கான தண்டனையும் கடவுள் கொடுக்குறார், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுக்குறார். நம்ம பாவம் என்னன்னு தெரியும், பாவ தண்டனை என்னன்னு தெரியும். 3வது,
கடவுள் நமக்கு சோதனைகளை ஏன் கொடுக்குறாங்கன்னா தாழ்மைனா என்னன்னு தெரியும். அதான் அவர் சொல்றாரு, பாவத்தின் வல்லமையும் கபடத்தையும் வெளிப்படுத்தி தாழ்மையை படிப்பிப்பதற்காகவும். நமக்கு நம்ம யூஸ்வலாக நம்ம பிறக்கும் பொழுதே பெருமையுள்ள மக்கள், நம்ம பேச்சு எல்லாமே நம்ம பெருமைசாலி, நான் கரெக்டுங்க, நான் நேர்மையானவங்க, நான் உண்மையானவங்க, என்னன்னா யாரும் குற்றம் சொல்ல முடியாதுங்க நம்ம யூஸ்வலாகவே நினைப்போம். நானும் அதெல்லாம் செய்ய மாட்டேங்க, நம்ம நீக்கோன்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, நீ விழுந்துருவ, நீ ஒன்றும் இல்லாதவன், உன்னால் துரோகம் பண்ண முடியும், உன்னால் எவ்வளோ பெரிய பாவத்தையும் செய்ய முடியும் காட்டி நம்மளை தாழ்மைப்படுத்தி. பேதுருவை 3 முறை பேதுரு இன்னைக்கு ராத்திரி நீ என்னை மறுதளிச்சிருவேன்னு சொல்லும்போது நான் உயிரே கொடுப்பேன், என்ன என்னையே சொல்லிட்டீங்கன்னா. நான் 3 முறை மறுதளிச்சதுக்கு அப்புறம் அந்த சொந்த இருதயத்தை வந்து இனிமேல் இயேசுவுக்கு உண்மையாக வாழக்கூடிய இருதயத்தை நான் கொண்டு இல்லை, நான் மனம் திரும்புன்றதை ஒத்துக்கிட்டான். மனம் திரும்பினான். அதுக்கப்புறம் அதில் தான் தற்காத்துக்கணும். ஸோ தாழ்மைப்படுத்துறதுக்காக நம்ம அந்த உலகத்தில் பெரிய ஆள் இல்லைன்றதை காட்டுறதுக்கான இதாக. 4வது, நம்ம கடவுளில் எப்பயுமே தங்கி இருக்கணும். அவர்கள் கடவுளில் தங்கி இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்தி அப்படின்னு சொல்லி 4வது பாயிண்ட் சொல்றாங்க. நமக்கு ஏன் சோதனை வருதுன்னா, நம்ம பிரச்சனையை நம்மளால் தீர்க்க முடியாது, நம்ம கஷ்டத்தை நம்மளால் தீர்க்க முடியாது, நம்ம வாழ்க்கையை நம்மளால் சரியாக கொண்டு போக முடியாது. நமக்கு கடவுள் தேவைன்றதுக்கு சோதனை கொடுக்குறார். இஸ்ரவேல் மக்கள் புறஜாதி ராஜாக்கள் போர் எடுத்து வரும் பொழுது, யோசபாத்து ராஜ்யபாரத்தில் அசீரிய பட போர் எடுத்து வருது. அவனால் அதை மேற்கொள்ள முடியாது, அவன் கொஞ்சம் மக்கள்ன்றதை உணர்றான். அப்போ அவன் கடவுள்கிட்ட போய் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி கடவுளை சார்ந்து கடவுளுடைய பலத்தை சார்ந்திருப்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா சோதனையை அனுமதிக்கிறார். உங்களால் உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதுன்றதை உணர்வதற்கு சோதனையான. இப்போ 4 விஷயம். ஒன்று, பாவத்தை உணரணும், பாவத்துடைய தண்டனையை உணரணும், தாழ்மையாக இருக்கணும், கடவுளை சார்ந்து இருக்கணும். 5வது, பாவத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதையும், பாவத்திலிருந்து அவர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்வதையும் நோக்கமாக கொண்டே இவற்றை செய்கிறார்னு சொல்றார். நமக்கு சோதனை கொடுப்பதனால் நம்மளை பாதுகாக்கிறார் கடவுள். சோதனையின் மூலமாக கடவுள் என்ன பாதுகாக்கிறார்? உலகத்தில் மனிதர்களை பின்பற்றி பாரம்பரியத்தை பின்பற்றி வாழ்கிறாரு. சோதனையின் மூலமாக நீ மற்றவங்கிட்ட ஜாக்கிரதையாரு. ஒரு சோதனையின் மூலமாக இதிலெல்லாம் நீ விலகிடு, இந்த இடத்துக்குலாம் போகாது, இங்கெல்லாம் உட்காராது, இதெல்லாம் செய்யாது, இப்படிலாம் பேசாது, இதெல்லாம் சொல்லி நம்மளை கடவுள் பாதுகாக்கிறார். இதுதான் சொல்லுது. தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில கடவுளுடைய பராமரிப்பு 5 வகையில இருக்கு. 5 வகையில கடவுள் சோதனையை கொடுத்து அவர்களை சோதனையிலிருந்து மீட்கிறார். முதல்ல பாவத்தை அறியணும், 2வது தண்டனை அறியணும், 3வது தாழ்மைப்படணும், 4வது கடவுளை சார்ந்திருக்கணும், 5வது பாவத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கணும். இதுதான் கடவுள் நம்ம அனுமதிக்கிறார். சரிங்களா? இது 6வது பாயிண்ட். சில கடவுள் 6வது பாயிண்ட். நீதியுள்ள நீதிபதியாகிய கடவுள் கேடான பரிசுத்தமற்ற மனிதர்களை நியாயம் தீர்க்கிறார். அவர்களுடைய பாவத்தினால் அவர்களுடைய இருதயத்தை இருளடைய செய்து கடினப்படுத்துகிறார். அவர்களுடைய மனதிற்கு அறிவொளி தந்து இருதயத்தில் கிரியை செய்யக்கூடிய கிருபையை அவர்கள் அடைய முடியாதபடி தடுத்து கொள்வதோடு வேறு சிலருக்கு அவர் கொடுத்திருந்த வரங்களையும் திரும்ப எடுத்துக்கொள்கிறார். இப்போ 7வது பாயிண்ட் என்ன சொல்லுது? 6வது பாயிண்ட் என்ன சொல்லுது? 6வது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, அவன் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தான் யாருன்னு தெரிந்து கொள்வதற்காக அரசர்களுடைய மனதை கல்லாக்குறார். இருதயத்தை வந்து அந்த பார்வோன் மன்னனை அவனுடைய இருதயத்தை கல்லாக்கி இவங்க வெளியே போக விடாம சில சோதனைகளை அவங்கள்ட்ட நிகழ்த்துறாரு பார்வோன். அப்ப அவன் என்ன பண்றான், அப்போ ஒவ்வொரு சோதனைகள் வரும்போதும் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே வரும்போதும் மக்களுக்கு என்ன தெரியுது, நம்ம தேவன் யாருங்கிற தெரிகிற வரைக்கும் அவர் கடினப்படுத்துறாரு. அதை விடுங்க, இந்த கான்செப்ட் என்னன்னா, இந்த 6வது பாயிண்ட் கடவுளுடைய ஜனங்களை பத்தி பேசலை. புரியுதுங்களா? கடவுள் அற்ற ஜனங்களை பத்தி பேசுறாரு. அதான் 5ல சொல்றாரு, மகா ஞானமும் நீதியும் கருணையும் உள்ள கடவுள். யாருக்கு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
6ல நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய கடவுள் யாருக்கு? கேடான பரிசுத்தமற்ற மனிதர்கள். அதான் அவர் சொல்றார், கேடான பரிசுத்தமற்ற மனிதர்களை நியாயம் தீர்க்கிறார். கடவுள் பராமரிக்கிறார், ஆளுகார் நம்ம சொல்லும் பொழுது 5ல தான் மக்களுக்கு சோதனை கொடுத்து இதெல்லாம் செய்யறாருன்னு சொல்றாரு. தான் மக்கள் இல்லாதவங்களுக்கு என்ன செய்யறாரு? கடவுளை அறியாதவன், கடவுளை தொழுது கொள்ளாதவன்ட்ட கடவுள் என்ன பராமரிப்பு செய்யறாருன்ற கேள்விக்கு தான் 6ல் அவர் பதில் சொல்றாரு. அதுல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்ட்ட 5 செய்யறாரு, தெரிந்து கொள்ளப்படாதவர்களுடைய வாழ்க்கையிலையும் அதே சோதனைகளை வச்சு 5 செய்யறாரு. அதுதான் முதல்ல என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய பாவத்தை நியாயம் தீர்க்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. சோதனைய விசுவாசிக்கு கொடுத்து உன் இருதயம் எவ்வளவு கேடா இருக்குன்றார். சோதனைய பார்வோனுக்கு கொடுத்து அவனை தண்டிக்கிறார். பார்வோனும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒரே பாவம் உள்ள இருதயத்தை கொண்டாங்களாம். இவங்களும் மோசமானாங்க, இவங்களும் மோசமானாங்க. ஆனா இவங்களுக்கு சோதனையை கொடுத்து காப்பாத்துறாரு, இவங்களுக்கு சோதனையை கொடுத்து அழிக்கிறார். இப்ப கடவுள் இல்லாதவனுடைய வாழ்க்கையில சோதனை அவன் அழிவுக்கு நேரா நடக்கும். யூதாசுக்கு சோதனை வந்துச்சு, போய் தூக்க மாட்டேங்கிட்டான். பேதுருக்கு சோதனை வந்துச்சு, மனம் திரும்பி ஏசிட்ட போயிட்டான். இப்போ யாரு? பேதுருவா மனம் திரும்பி போல, யூதாசே போல. யூதாசு பாவத்தோட செயல்பட கடவுள் அனுமதிக்கிறார். பேதுருவுக்கு கிருபையை கொடுத்து பேதுருவுக்கு உணர்த்தி மனம் திரும்புதலை கொடுக்குறார். யூதாசு அவனுடைய சொந்த பாவத்துல அவன் பாவத்துக்கான நியாய தீர்ப்பை அவனே அடையும்படியா செய்கிறார். ஒவ்வொரு முறையும் வரலாற்றுல கடவுள் அநேக மனிதர்களை சோதனைகள் மூலமாக நியாயம் தீர்க்கிறார். இப்ப நம்ம அடிக்கடி இதான் ஒரு கேள்வி கேட்போம், இவனை எதுக்கு காப்பாத்தினாரு, இவனை எதுக்கு அடிச்சாரு? அதுக்கு அடுத்த பதில் என்ன சொல்றாரு? 2வது, கடவுள் அறியாதவனுடைய வாழ்க்கையில கடவுள் சோதனையை அனுமதிச்சு அவனுடைய இருதயத்தை இருளடைய செய்கிறார். அவன் ஏற்கனவே அவனுடைய இருதயம் இருளாதான் இருக்குது. ஆனா அவன் இன்னும் கடவுளை தேடி கடவுளுடைய வெளிச்சத்தை விசுவாசிக்காதபடி செய்கிறார். தண்ணி ரத்தமா மாறுது, வானத்துல கல்முளை பொழியுது, அரண்மனை ஊரெல்லாம் தவளை நரம்புது, பேன்கள் வருது, வண்டுகள் வருது, கல்மலை மிருகங்கள் அடிச்சு கொடுது, உடம்பெல்லாம் வியாதி. இதெல்லாம் தெரிஞ்சும் இது கடவுள் செய்கிறாருன்னு அவனுக்கு தெரியுது. கடவுள் தன்னை தண்டிக்கிறாருன்னு தெரியுது. ஆனா அந்த கடவுள்கிட்ட தன்னை ஒப்பு கொடுக்கணும், கடவுள்கிட்ட தன்னை திருத்தணும்னு மனுஷன் நினைக்க மாட்டான். மனுஷனுக்கு கடவுளை தெரியாதனால கடவுள் நிராகரிக்கல, மனிதனுக்கு கடவுள் யாருன்னு தெரிஞ்சு அவரை நிராகரிக்கிறார். அதான் ரோமர் 1 சொல்லுது, அவரை கடவுள்னு தெரிஞ்சு அவரை நிராகரிச்சு தங்க பாவத்தை செய்கிறாங்க. இயேசு உண்மையானவர்னு தீர்ப்படுகிறவன் சொல்றான், அவர்கிட்ட குற்றம் இல்லைன்றான். குற்றம் சாட்டுகிற மக்கள் இவர்கிட்ட ஒரு குற்றமும் இல்லைன்றாங்க. மக்களும் குற்றம் இல்லைன்றாங்க, சாட்டுறவனும் குற்றம் இல்லைன்றான், நியாயம் தீர்த்தவனு குற்றம் இல்லைன்றான். ஆனா எதுக்கு சிலுவையில் ஏற்றினாங்க? எல்லாருக்கும் தெரியும் அவர் அநீதிமான், ஆனாலும் அவங்க அதை கீழ்ப்படிய முடியாது. இதுதான் கடவுள் பராமரிப்புல என்ன செய்கிறார்னா, கடவுளை அறியாதவனுடைய இருதயத்தை இருளடைய செய்கிறார். போன வாரம் அதான் சொன்னாரு, பன்றிகள் முன் முட்டை போடாதன்னார், நாய்களுக்கு பரிசுத்தமானதை போடாதன்னார். அவன் சத்தியத்தை அறியாதபடி, அதனாலதான் அவனுக்கு உண்மையான சத்தியம், உண்மையான கடவுளுடைய வார்த்தைலாம் அவனுக்கு வெறுப்பா இருக்கு. அவன் இருதயம் குருடாக்கப்பட்டனால அவன் தாய்க்க தான் செய்வான், அவன் அவமானப்படுத்தான் செய்வான். அதையும் கடவுள் தான் நான் தான் செய்கிறேன்றார். அந்த இருதயத்தை கடினப்படுத்தி நான் செய்கிறேன், அது அநீதி இல்லாதையான்னு நம்ம கேட்குறோம். அவர் அதை நீதின்றாரு. மிகுந்த பாவம் சொன்னார். அறிஞ்சு அவன் இருதயத்தை அவர் கடினப்படுத்தி அவனுடைய சொந்த பாவத்தில் விட்டுட்டார் ஓ அப்படின்னு சொல்லி. 3வது அதான் சொல்லுது, அறிவொளி தந்து இருதயத்தை செய்திருக்கக்கூடிய கிருபையை அவர்கள் அடைய முடியாதபடி தடுத்து கொள்ளுவதோடு, தடுக்கிறாராம். அது வெளிச்சத்துக்கு வராதபடி அவரை தடுக்கிறார். நீங்களாம் அதுக்கு லாய்க்கு இல்லைன்னு தடுக்கிறார், நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு தடுக்கிறார். ஒரு ஒரு துன்மார்க்கனை கடவுள் அவன் நியாயம் தீர்க்கிறாரு, அவன் இருதயத்தை கடினப்படுத்துறாரு, அவன் ஒளியின் இடத்துல வராதபடி தடுக்கிறார். இப்ப யாரை தடுத்தாரு? பைபிள்ல ஐஸ்வர்யமான வாலிபனை தடுத்தார். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சோதரிக்க நான் என்ன நன்மையை செய்யணும், நீ என்னை விசுவாசிக்க அவர் எங்கேயுமே சொல்லலை. நீ பாவின்னு மனம் திரும்புன்னு சொல்லவே, உன் சொத்தை விட்டுட்டு வானாரு.
சொத்தை வித்துட்டவான அவனுடைய பாவத்தை வெளிப்படுத்தி அவன் இருதயத்தை கடினப்படுத்துறார். அவன் சொத்தை விற்க முடியலங்க ஆண்டவரேன்னு சொல்லி வரலவே இல்லை. அவன் துக்க முகமா போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றார். சில பேருடைய இருதயத்தை கடவுள் கடினப்படுத்தி, அதனாலதான் நான் உங்களுக்கு ஓமைகளை சொல்றேன். ஓமைகள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு தான் வெளிச்சம், புரியாதவர்களுக்கு மறைபொருளா இருக்கிறதுக்கான நான் ஓமையை பேசுறேன். தேவராஜ்யத்தின் ரகசியம் உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது, அவனுக்கு வெளிப்படுத்த கூடாதுன்றதுக்காண்டி தான் நான் ஓமையில பேசுறேன். இப்போ சில பேர் வெளிச்சத்தை காணாதபடி கடவுள் இந்த உலகத்துல பராமரிப்பை நீதி செய்கிறார். அடுத்து அது என்ன சொல்லுது, வேறு சிலருக்கு அவர்கள் கொடுத்திருந்த வரங்களையும் திரும்ப எடுத்துக் கொள்ளுகிறார். நிறைய ஞானத்தோ புத்திய உயர்வை பதவியை எல்லாத்தையும் கொடுத்து எடுத்துக்குவார். நான் சரியா பயன்படுத்தினா நான் புடிங்கி எடுத்துருவார். சவுலுக்கு சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலுடைய ராஜ்யத்தை கொடுத்தார். ஒழுங்கா நீதியா பார்த்தேன்னா அது உனக்கு இருக்குன்னார். அவன் தான் இஷ்டப்படி கடவுளுடைய ஆராதனை கடவுளுடைய வார்த்தையெல்லாம் மீறி செஞ்சான். அவனை வான் பண்ணிட்டே இருந்தாலும் அவன் கேட்கவே இல்லை. அவனையும் அவன் பிள்ளையும் ஒரே நேரத்தில் கொன்று ஆடு மேய்க்கிற தாவீதை கொண்டு போய் அரசாங்கத்தில் உட்கார வச்சார். இஸ்ரவேல் மக்கள் கானான்ல போகும்போது சொல்றார், கட்டளைகள் கீழ்ப்படைஞ்சு இருந்தேன்னா இங்க இந்த தேசத்துடைய நன்மையை புசிப்பார். நீ புறஜாதியான போல வாழ்ந்தனா இங்க இருந்து மறுபடியும் எகிப்துக்கே துரத்தப்படுது. நீ எங்க அடிமையா இருந்தே அங்கேயே உன்னை அனுப்பிடுவேன்னு சொல்றார். யோசுவா சாகுறப்ப அதான் சொல்றான், நீங்களாம் திருந்த மாட்டீங்க, நீங்களாம் வணங்கா கழுத்துள்ளதானே, நீங்க கடவுளுக்கு துரோகம் பண்ணி இந்த தேசத்தை விட்டு சீக்கிரம் ஓடி போயிருவீங்கன்னா. யோசுவா உள்ள போகும்போதே சொல்லிட்டான், நான் கடவுள் பொறுமை காத்து அவங்கள இறுதியா நியாயம் தீர்த்து பாபிலோனுக்கு அடிமைகளை ஒப்பு கொடுத்துட்டார். கொடுத்ததை எடுத்துட்டார். இது யாருக்கு? அவிசுவாசம் உள்ள மக்களுக்கு. கடவுள் அவிசுவாச மக்களுக்கு திறமை எல்லாத்தையும் கொடுத்தாலும் அவங்க கொடுக்கப்பட்ட எல்லா வரங்களையும் எடுத்துருவார். அடுத்து அவங்க பாவ சந்தர்ப்பங்களை நாடி பயன்படுத்தி இந்த உலகத்தினுடைய சீரழிவுக்கும் சோதனைகளுக்கும் சாத்தானுடைய வல்லமைக்கும் கைவிட்டு விட்டார். அது அழிவை நோக்கி போறவனை கடவுள் என்ன பண்ணாராம்? தடுக்க மாட்டாராம். நீ போய் விழுந்துருன்னு சொல்லிடுவார். இதெல்லாம் இரக்கமற்ற செயல் கிடையாது. இதெல்லாம் கடவுள் அவனுக்கு நீதியை இரக்கத்தையும் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம ஏற்கனவே 5வது பாயிண்ட்ல பார்த்த மாதிரி பாவ சோதனைகள்ல தமது ஜனங்களை காப்பாத்துறாரு, தண்டிக்கிறாரு, மனம் திரும்ப வைக்கிறாரு, தாழ்மைப்படுத்துறாரு, பாதுகாக்கிறார். கடவுளை அறியாதவனை நியாயம் தீர்க்கிறாரு, இருதய திருளடைய செய்கிறாரு, அவன் கிருபை அடைய முடியாது தடுக்கிறாரு, வரங்களை எடுத்துக்கொள்ளுகிறாரு, அவன் அழிவுக்கு நேரா சாத்தானுடைய அழிவுக்கு நேரா அவனை விட்டுறார், கை விட்டுறார். இதெல்லாம் சரியான்னு கேட்டா 100க்கு 100 சரி. ஏன்னா அவன் இவ்வளவு நாள் விட்டு வச்சதே பெரிய விஷயம். பிறக்கும் போதே அவனை அழிக்காம அவன் அந்த உலகத்துல கிருபையா வச்சு தொடர்ந்து அவனுக்கு மனம் திரும்புதலின் கதவை திறந்து கொடுக்குறார். ஆனா மனுஷன் கடவுளை தெரியாம நரகத்துக்கு போல. நரகத்துக்கு போற எவனும் ஐயோ எனக்கு தெரியாதுங்க, வாழ எனக்கு உண்மை நான் தெரியாதுங்க, இன்னோசன்ட்டு யாரும் நரகத்துல இருக்கவே மாட்டான். ஒன்றும் தெரியாத அப்பாவி நரகத்துக்கு போகவே மாட்டான், போக மாட்டான். ஏன்னா அப்பாவின்னு எவனும் இல்லை. அப்பாவின்னு எவனும் இல்லை இந்த உலகத்துல. அப்பாவின்னு ஒருத்தர் கிடையாது. தெரியாதனமா அது வாயில்லாத பிள்ளைங்க எல்லாத்தையும் நம்ம தான் சொல்லிக்கிறோம். ஒன்றும் தெரியாதவங்க, அறியாதவங்க எல்லாம் தெரியும். அவளை எது தப்பு எது நியாயம் பறக்கிறப்ப நல்லா தெரியும். பிறந்த 1.5 மாசம் தான் ஆயிருக்குது. அழுதான் நம்மளை தூக்குவாங்கன்னு தெரிஞ்சு அழுதுகிட்டே இருப்பான். தூக்குற வரைக்கும் அழுகையை நிப்பாட்ட மாட்டான். நம்மளை தூக்கி ஆறுதல் படுத்துவாங்க. அது என்னது? அது நான் நினைச்சது நடக்கணும், அதான் சொல்லணும். எனக்கு பிரியமானது நடக்கணும். அது அழுது கையை தூக்கி வச்சு அமைதியா இருக்க மாட்டான். இங்க இருந்து ரவுண்ட் அடிக்கணும், இப்படியே வீட்டுக்கு ரவுண்ட் செய்ய அமைதியா இருக்கும். இப்படியே வச்சிருந்தா கூட அமைதியா இருக்க மாட்டான். அப்ப அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யணும்னு அவன் நினைக்கிறான். அவன் சொந்த இருதயத்திலேயே அந்த 1.5 மாச குழந்தை பாவ சுபாவத்தோட இருக்குது. அது வேணாம் இது வேணாம், அங்க இருக்க பிடிக்கக்கூடாது இங்க இருக்க பிடிக்கக்கூடாது, எல்லாத்தையும் அந்த குழந்தை எதிர்பார்க்குது. அது கீழ்படியாது. நைட்டு நேற்று தூங்கும்போது 3 மணி நான் பிரசங்கத்துக்கு ஆயத்த பண்ணவா அவனை தூங்க வைக்கிறான்.
நானுங்கிட்டாத்திரே மேலே கொண்டு போகிற எங்கேயுமே தூங்கலை, அழுத்த பிடிச்சி அவன் படுக்கிற பாட்டில். ஏன்னா மாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி ரெடி பண்ணிட்டு நேற்று ஒரு நாள் தான் இருக்குது பிரசங்க ரெடி பண்ணேன். பகலில் கூட எல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே தான் நான் எப்பயுமே ஆயத்தம் பண்ணுவேன். எல்லா நாளும் தூங்கிடுவான். நேற்று அவன் தூங்கும் போது 3:30 மணிக்கு. அவன் என் பாவத்தை சோதிக்கிறான், நான் அவனை சோதிக்கிறேன். இது எல்லாமே என்ன சொல்றது, ஒருத்தர் அழிச்சு ஒருத்தர் கோபத்தை வெளிப்படுத்துறவங்களா தான் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கடவுளை அறியாத மனுஷன் அவனுடைய பாவ சீரழிவுக்கு கடவுள் விட்டாரு. கடவுளை அறியலன்னு சொன்னா நம்முடைய பாவத்துக்கு நேரம் நடத்தும். கடைசி பாயிண்ட் அந்த விபத்தை கொடுக்க வாசல் அதிகாலை பண்றது 7வது பாயிண்ட். கடவுளின் பொதுவான பராமரிப்பு எல்லா படைப்புயிர்களையும் அடைகின்றது. ஆனால் மிக சிறப்பான விதத்தில் அது அவருடைய திருச்சபையின் நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. 7வது பாயிண்ட் எல்லாமே சபைக்கு, அதான் கடவுளின் பொதுவான பராமரிப்பு எல்லா படைப்புகளுக்கும் அடைகின்றது. திருச்சபையின் நலனுக்காக அனைத்தும் தேவ பராமரிப்பினால் கட்டுப்படுது. திருச்சபையோட நலனுக்காக தான் எல்லாமே செய்யறாரு. பூமியில நடக்கிற, இப்ப பூமி படைக்கப்பட்டு பூமியை அவர் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுக்கு திருச்சபையுடைய நலனுக்காக. அதான் ஃபைனலா என்ன சொல்றாரு, கடவுளுடைய பொதுவான பராமரிப்பு. கடவுள் தான் மக்களுக்கு பண்ணாலும் மக்கள் அறியாதவங்களுக்கு பண்ணாலும் எல்லாத்தையும் ஒரே நோக்கத்துக்காண்டி தான் பண்றாரு. இந்த உலகத்துல அவர் தான் ராஜ்யத்தை கட்டுறதுக்கு தான் பண்றாரு. இந்த உலகம் உயிரோட, இந்த உலகம் ஏன் அழியாம இருக்குதுன்னு சொன்னா சபை இருக்கிறதுனாலதான். கடவுளுடைய ஜனங்கள் கடவுளை ஆராதித்து கடவுளுக்கு மகிமையா வாழ்றதுனாலதான் இந்த உலகம் இருக்கு. உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் ரட்சிப்பை திட்டம் பண்ணார். யாரை நான் பரலோகத்துக்கு கொண்டு வர போறேன்னு திட்டம் பண்ணார். அவங்க இந்த உலகத்துல பறக்கிற வரைக்கும், கடைசி ரட்சிக்கப்படுற இந்த உலகத்துல இருக்கிற வரையும் உலகம் இருக்கும். கடவுள் தெரிந்து கொள்ளப்பட்ட கடைசி மனிதன் ரட்சிக்கப்பட்டான்னா இயேசு இந்த உலகத்துக்கு வந்துடுவார். இந்த உலகம் அழிவுக்கு நேரம் போயிடும். இந்த உலகம் எல்லா, ஈரான்ல குண்டு வெடிக்குது, அமெரிக்காவில் ஒரு பிரச்சனை, இந்தியா பாகிஸ்தான்ல பிரச்சனை, இது எல்லாத்தையும் எதுக்கு செய்யறாரு? சர்ச்சைக்காண்டி செய்யறாரு. சபையை இதன் மூலமா எங்கேயோ யாரோ ஒருத்தன் மனம் திரும்புறான், எங்கேயோ யாரோ ஒருத்தன் இயேசுவை அறிகிறான், எங்கேயோ யாரோ ஒருத்தனுக்கு சுவிசேஷம் போகுது, எங்கேயோ யாரோ ஒருத்தன் பாவத்தை விட்டு விசுவாசை விட்டு தேவராஜ்யத்துக்குள்ள வர்றான். இதுதான் செய்யறாரு. நம்ம இது வெளியில ஏதோ 2 நாட்டு சண்டை, யாருக்கோ யுத்தம் பார்க்கும். இந்த யுத்தங்கள் மூலமா தான் கடவுள் என்ன பண்றாரு, சுவிசேஷம் போக முடியாத இடத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போறாரு. இப்போ நிறைய பேர் பாதிக்கப்படுவான், நிறைய குண்டு வெடிச்சு 1000 பேர் சாகப்படுவான். இப்போ அங்கே சாப்பாடு இருக்காது, பஞ்சமா இருக்கும். அப்போ மிஷினரி அங்கே உள்ள போய் அந்த மக்களுக்கு உதவி செஞ்சு கடவுளுடைய வார்த்தையை சொல்லி அந்த சபையை கட்டணும். அப்படிதான் உலகம் ஃபுல்லாக சபை கட்டப்படும். இந்தியாவில், ஜப்பான்ல, ஆஸ்திரேலியா, எல்லா இடத்துலையும் கடவுள் இந்த உலகத்துல பல அழிவுகளையும் பல நிலநடுக்கங்களையும் பல பூமி அதிர்ச்சிகளையும் பல ராஜ்யங்களை கழித்து உலகப்போர் யுத்தங்களை உண்டு பண்ணி சபையை கட்டுறார். உலகத்துக்கு சரி உங்களுக்கு சரி நம்ம நடக்கிற எல்லாமே அவருடைய சபையினுடைய மகிமைக்காக செய்வார். இப்போ நம்ம அவருடைய மக்களாக அவருடைய சபையில் இருந்தாதான் இந்த பராமரிப்பின் ஆசீர்வாதங்களை பெற முடியும். கடவுள் இந்த உலகத்தை பராமரிக்கிறான்றது விசுவாசிக்கு சந்தோஷம். என்னை சுற்றி நடக்கிறது எல்லாம் அவருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. என்னை சுற்றி நடக்கிறது எல்லாம் அவருக்குள்ளா நான் வளர்றதுக்கும் அவரை அறிவதற்கும் அவருக்கு பிரியமாக என்னை பரிசுத்தமாக்குறதுக்கு நடக்குது. அவிசுவாசிக்கு தான் இந்த உலக நிகழ்வுகள் எல்லாம் பயம். அவன் கடவுள் அறியாதாலும் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு முடிவு தெரியாது, அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவனுடைய இருதயத்தை கடினமாக்கி நம்மளை கடவுள் விட்டு வச்சிருக்கார், காப்பாற்றிருக்கிறார். இந்த பராமரிப்புக்கு நம்ம நன்றி சொல்லணும். கடவுளுடைய சமூகத்துல நம்ம தாக்கி இதன் மத்தியில் இந்த திருச்சபையின் நலனுக்காக அனைத்தும் தேவ பராமரிப்பினால் சொல்றாரு பாருங்க. ஆமா, இதுதான் சொல்லும் போது நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. ஏன்னா இந்த உலகத்தையே திருச்சபைக்காக தான் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அந்த சபையில் நம்மளே தெரிஞ்சிருக்காரு பாருங்க. பெரிய கிருபை, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். கடவுளை அறியாதவன் இருதயத்தை கடினப்படுத்தி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குறாரு. அதனாலதான் பவுல் 9 ரோமர் 9 சொல்றாரு,
ஒலிவ மரத்துல இருக்கக்கூடிய யூதர்கள் ராஜ்யத்தை பெறல. காட்டு ஒலிவ மரத்துல காட்டுல இருந்த ஒன்னையை கொண்டு வந்து வெட்டப்பட்ட ஒலிவ மரத்துல ஒட்ட வச்சிருக்கிறாரு. நீ ஒழுங்கா இல்லைன்னு சொன்னா உன்னையும் வெட்டிடுவார். அதனால ஒழுங்கா வெட்டப்பட்ட இடத்த உணர்ந்து கவனமா நீ வாழு அப்படின்றார். இதான் கடவுளுடைய ஞானம், ஐஸ்வர்யம் பெருசு. உலகத்துல அநேக ஞானிகள் கல்விமான்கள் இதை அடையலை. உலகத்துல புகழ் அடைஞ்சவன், ராஜ்யங்களை ஆண்ட அலெக்சாண்டரு, தேசங்களை ஆண்ட நெப்போலியன், உலக சரித்திரத்துல அசாத்திரமான காரியங்கள் செஞ்ச எவனும் இந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள உணரணும். ஆனா ஒண்ணும் அறியாம ஏதோ குக்கிராமத்துல ஒரு அறிவும் இல்லாம, ஒரு குடும்ப பின்னணி இல்லாம, எந்த திறமையும் இல்லாம, பைத்தியமா முட்டாளா மதியினமா வாழ்ந்த உங்களுக்கு எனக்கும் கடவுள் தனது சத்தியத்தையும் தனது மகிமையும் மேன்மையும் கொடுத்துருக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ பயபக்தியா பரிசுத்தமா இந்த பராமரிப்பு உணர்ந்து வாழணும். அதான் பாருங்க. சரிங்களா? ஜெபம் பண்ணலாம். பாலனை ஜெபம் பண்ணி